கோயிலுக்கு போலாமா, இந்த ஜோசியரை பார்க்கலாமா, அந்த சாமியாரை பார்க்கலாமா? இமயமலையில இருந்து நீங்க வந்ததா சொல்றீங்க. நீங்க இந்த ஊரை சார்ந்தவர். ஒரு ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்றது ஜாதகத்துல தான் இருக்கு. என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ். ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிப்போமே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த நிகழ்விலே ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடரை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் சில கருத்துக்களை நாம் கேட்க இருக்கிறோம், சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். இந்த ஜோதிடர் இமயமலை சாரலிலே ஒரு அற்புதமான ஒரு குருஜி, நீல் பர்வத் சேவாதாஸ் குருஜி அவர்கள். அவருக்கு இன்னைக்கு 111 வயசு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கார் அப்படின்னா, தேக ஆரோக்கியத்தோடு எந்த உணவும் உட்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார். மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகான். ஏன்னா இமயமலை சாரலுக்கு நீங்க போனீங்கன்னா பல மகான்கள், பல சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேவாதாஸ் குருஜி அவர்களிடம் தீட்சை பெற்றவர் நாம் இப்பொழுது சந்திக்க போகும் ஜோதிடர். பல விஷயங்கள் எல்லாருக்கும், மக்களுக்கு இன்னைக்கு ஜோதிடத்தில் பல சந்தேகங்கள். கோயிலுக்கு போலாமா, வேண்டாமா, இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த ஜோசியரை பார்க்கலாமா, அந்த சாமியாரை பார்க்கலாமா, பல குழப்பங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பணக்காரன்ல இருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும், ஏழைகள் வரைக்கும் எல்லாருக்கும், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்கள் சந்தேகங்கள் பல இருக்கலாம். உங்கள் சார்பாக அந்த சந்தேகங்களை நாம் இந்த ஜோதிடரிடம், அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஜோதிடர், அவருடைய பெயர் ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன். நாம் இப்போது அவர்களை சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. இப்போ நம்ம எதுக்கு இந்த சந்திப்பு, எதற்கு இந்த நிகழ்வு அப்படின்னா, மக்களுக்கு இன்னைக்கு பல சந்தேகங்கள். ஐயா, இந்த ஜாதகம் பார்க்கலாமா, ஜோசியத்தை போலாமா? ஏன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு வரும்போது அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல ஐயா. அதனால எந்த கோயிலுக்கு போனா, அதான் இந்த எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி, எங்க போலாம், எப்படி வரலாம் அப்படின்னு அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பல சந்தேகங்களை நான் உங்களிடம் அவர்கள் சார்பாக, மக்கள் சார்பாக கேட்க ஆசைப்படுகிறேன். ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன், இமயமலையில இருந்து நீங்க வந்ததா சொல்றீங்க. ஆனா நீங்க இந்த ஊரை சார்ந்தவர். எப்படி இமயமலை, அந்த கனெக்ஷன், அந்த சேவாதாஸ் குருஜி, இதை பத்தி கொஞ்சம் தயவு செய்து. அதாவது நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். தொழிலதிபரா? ஆமா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தொழில். அதுல இருந்து ஒரு படுபாதாளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளம். சரிவு. இத்தனைக்கும் பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோதிடர்களின் அறிவுறுத்தல் இருந்தும் சரிவு. இந்த சரிவு வந்தது அப்படிங்கும் போது இங்க எனக்குள்ள ஒரு கேள்வி. அவங்க சொன்ன ஜோதிடம் பொய்யா, ஜோதிடர் பொய்யா? கேள்வி. சரி, ஓகே, ஜோதிடம் பொய் இல்ல ஜோதிடம் பொய், எது ஒண்ணா இருக்கட்டும், எனக்கு ஏன் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பல தேடல்கள். அப்போ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி நொந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பித்தம் பிடிச்ச மாதிரி, பித்தம் தெளியறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பித்தம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலைமை. நேரா திருவடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போறேன். அவர் எனக்கு வழி காமிச்சாருன்னு சொல்லுவேன். நான் அங்க போயிட்டு அப்படியே பரதேசி மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போதுதான் சம்பந்தம் இல்லாம அங்க ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஐஸ் மலை அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல பேசுறாங்க. ஐஸ் மலைக்கு போகலாம், ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஐஸ்னு வருது, ஐஸ் மலை அப்படின்ற மாதிரி. அப்போ ஐஸ்ன்னும் போது ஐஸ் மலை அப்படின்னா என்னது? டக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் இமயமலை. இமயமலை, ஓகே, இமயமலை போவோம், ஏதோ போக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது இளம் வயது காலகட்டத்துல, இது ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி, 10-12 வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருந்து இமயமலை நோக்கி பயணம். இப்போ இமயமலை நோக்கி பயணம் போது முன்னாடியே ஒரு விஷயம் அங்க புரிய ஆரம்பிச்சது. முன்னாடி போகும்போது பணம் இருக்கா,
போற வழியில சாப்பாடு கட்டிக்கிட்டோமா, அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு திட்டமிடல். ஒண்ணு கேள்வி தேடுதல் அப்படின்னு போகும்போது எந்த திட்டமிடலும் இல்லை. முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அங்க இருக்கிற சாப்பாட்டு மேல இந்த லட்சுமி நாராயணன் பேரில் எழுதப்பட்டிருந்தா கண்டிப்பா இவனுக்கு சாப்பாடு கிடைக்காங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த சாப்பாட்டை சாப்பிடுறோம், அந்த சாப்பாட்டு மேல என் பேர் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது ஒண்ணு. அங்க இருக்கிற சுவாச காற்று எனக்காகவே உண்டானது. அது நான் அங்க போனோம். அப்போ நான் போல அந்த சாப்பாடு கூப்பிடுது, நான் போல அந்த சுவாச காற்று கூப்பிடுது அப்படின்ற ஒரு புரிதல் வழியில கிடைச்சது. பல இடத்துக்கு எல்லா இமயமலைன்னா எல்லா ஸ்டேட்டும் இமயமலையில 4-5 ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் சுத்துறது, நீம்கொரளி பாபா ஆசிரமம் போனது, மகா அவதார் பாபாஜி ஆசிரமம் போனது. அப்புறமா கடைசியா நான் போய் சேர்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது பராசர மகரிஷி ஜோதிடத்தின் தாத்தா முப்பாட்டன். அங்க போயிட்டு அவர் தவம் பண்ண ஒரு இடம். அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துட்டு அங்க நிறைய நாள் அங்க தங்கியிருக்கேன். அந்த ஐஸ்லயும் கடும் குளிர்லயும் தங்கியிருக்கேன். அங்க பல விதமான விடைகள் கிடைச்சது என்னுடைய கேள்விகளுக்கு. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட புரிதல் என்ன, இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது. ஏன்னா போயிருக்க இடம் சாதாரண இடம் இல்லையா, அது உருவாக்கினவரே அவர் தானே. ஆனா அப்போ உங்களுக்கு அந்த ஜோதிடத்தை பத்தி அனுபவம் எதுவும் கிடையாது? அப்போ எதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஜோதிடரை தான் தெரியும், என்ன ஜோதிடரா எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா ஜோதிடரையும் தெரியும், பட் என்ன ஜோதிடரா எனக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு ஜோதிடரா வர போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது 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 தெரியாது. அங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுது, இங்க ஒரு மனிதனுக்கும் அனைத்து திறமைகளும் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவா. ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, பிறந்துருச்சு, 15 வயசாச்சு, நீச்சல் அடிக்க போனா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு அந்த குழந்தை. ஆனா வயிற்றுல இருக்கும்போதே நீச்சல் அடிச்சிருந்ததுல அது சூப்பர். வயிற்றுல இருக்கும்போது நீச்சல் அடிச்சிருந்தது, வெளியே அந்த தண்ணிலேயே பிறந்திருந்தாலும் சரி, அங்க இருந்தே போட்டிருந்தாலும் தன்னால நீச்சல் அடிச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே அது தெரியும். அப்போ இந்த மனித உலகத்துல இங்க பிறந்த ஒரு ஜென்மம் அப்படின்னும் போது, ஜனனம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்போ நம்மளுடைய முதற் கடவுள் அப்படின்றது நம்மளுடைய ஞானம், நாலேஜ். இப்போ ஐயா இருக்கீங்க, ஐயாவுடைய கடவுள் யாருன்னா ஐயாவுடைய குரல் வளம் தான் ஐயாவுடைய கடவுள். ஒரு ஜோதிடர் இருக்காரு, ஜோதிடருடைய கடவுள் முதல் கடவுள் யாருன்னா சரஸ்வதின்னு சொல்றோம். அந்த சரஸ்வதின்ற அந்த ஞானம் தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகுது இல்லையா, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுற அந்த ஒரு நாலேஜ் தான் அவருடைய கடவுள். நான் பண்ண அப்படின்னா அவர் போயிடுவார். ஆமா, அது ஆணவம் ஆயிடும். ஆணவம் ஆயிடும். அப்ப கடவுள் வேலை இல்லையா, நீ தானே பட்ட, நீயே பண்ணிட்டு போடா அப்படிங்கிற விஷயம் அங்க புரிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்துடைய சூக்ஷமம்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சு, நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. இது கடையில் பார்த்தீங்கன்னா பல முறை ஜோதிடம் போது பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு. ஒரு 10 முறை இருக்கலாம், 50 முறை, 100 முறைன்னு சொல்லி பல முறைக்கு நிறைய முறைகள் படிச்சு உணர்ந்த போது எனக்கு ஒரு புரிதலுங்கன்னா, என்ன முறை வந்தாலும் சரி அம்மாவில இருந்து தான் மற்ற எல்லாமே, தாத்தால இருந்து தான் மற்ற எல்லாமே, நம்மளுடைய முன்னோர்கள் தான் மற்ற எல்லாமே. அப்போ பாரம்பரிய முறைகள் தான் மற்ற எல்லாமே அப்படிங்கிற அந்த பாரம்பரிய முறை அப்படிங்கிற விஷயத்த, இதான் உண்மை, இதான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆரிஜின் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு பல முறையை படிச்சுட்டு கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா, நீம்கொரளி பாபா ஆசிரமம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இமயமலையிலே இன்னொரு நண்பரை சந்திக்கிறேன், ஜோதிடமா விஷயமா சந்திக்கும்போது என்னுடைய குருஜி விட்டான்னு சொல்லிட்டு அவரு நம்ம சேவதாஸ் குருஜி அவரை அறிமுகப்படுத்துறாரு. அப்பதான் ஒரு ஜோதிடத்தை பத்தி தெரியுது, புரிய வர்றத கூட சார் உணர வருதுன்னு சொல்லலாம். உணர்றது, புரியறது வேற, உணர்றது வேற. அப்போ உணர வருது, இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்னு உணர வருது. இதே நேரத்துல என்னதான் நம்ம உணர்ந்தாலும் ஒரு விஷயத்துக்கு என்ன வேணும்னா குரு வேணும். அந்த குருவா எனக்கு சேவதாஸ் குருஜி என்னுடைய மகாராஜி அவர் கிடைச்சி, அவர்கிட்ட ஒரு தீட்சை அப்படின்னு வாங்கினோன்னே அவர் சொன்ன ஒரு விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு இடத்துலையும், பேட்டா ஒரு ஜாதகத்தை நீ கையில வாங்கினோன்னு அந்த ஜாதகர் ஆனா பெண்ணான்னு பார்க்காத, ஆத்மாவை பாரு, நீ பேச மாட்ட, சரஸ்வதி பேசுவாண்டாரு. சரஸ்வதி பேசுவான்னாரு. முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அப்புறம் புரிஞ்சதை உணர ஆரம்பிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் வர ஆரம்பிச்சது. ஆமாங்க, அதுல இருந்து அந்த ஜோதிட பயணம் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதத்துல தான் நீங்க ஜோதிடரா இருக்கீங்க. இந்த படிச்சு, இந்த புக்கு படிச்சு, இந்த தியரட்டிக்கல் போய் இது அங்க இது அங்க இது அங்க இல்லாம ஒரு பெரிய தீட்சை மூலம் நீங்கள் ஜோதிடத்தை கற்றீர்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இல்லைங்க,
ஜோதிடம் நிறைய கத்துக்கிட்டாலும் நம்ம நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய முறைகளை கத்துக்கிட்டேன். இப்ப குரு அப்படின்றது, தீட்சை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தூண்டி விடுவது, இணைப்பது, அதான் தீட்சை. ஒரு விஷயத்த, பல விஷயத்த படிச்சுட்டோம், இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு தான் குரு தீட்சை. நான் படிச்சுட்டேன், அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீட்சை கொடுத்தா அந்த கனெக்டான ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சது ஒரு விஷயம். ஒரு ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்றது ஜாதகத்துல தான் இருக்கு. நம்ம மாற்றுறது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது மாட்டோம், ஜாதகத்துல தான் இருக்கு. கண்டிப்பா ஜாதகத்துல இருக்குல்ல. நன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது தீமைன்னு ஒரு விஷயம் இருக்கும். நன்மைன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், தீமைன்ற விஷயம் எப்படி தெரியும்? யார் சொல்லணும்? ஜோதிடர் சொல்லணும். இது ஏன் எனக்கு ஜோதிடர் சொல்ல? இதான் என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கு உண்டான சரியான விடைகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் அந்த பயணம் ரொம்ப நல்ல முறையில் தொடர்ந்து. ரொம்ப அற்புதம்.